Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு daily aptitude seriesல வந்துட்டு நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்க group 1 2017 question paperல இருந்து 21st question பார்க்க போறோம். So already இந்த question paperல கேட்கப்பட்ட 20 கேள்விகளுக்கு நம்ம சொல்யூஷன் வந்து பார்த்தாச்சு. 20 questionsக்கு நம்ம சொல்யூஷன் பார்த்தோம். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 கொஸ்டின்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன் செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நான் இந்த கொஸ்டின் பேப்பரோட பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதிலேருந்து நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினாக வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ 21st கொஸ்டின் அண்ட் அது எப்படி சால்வ் பண்ணுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு நான் இப்போ வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன் குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி இருக்க பிடிஎஃப் வேணும் அப்படி சொல்லி நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து இந்த குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் கேட்ட 50 கொஸ்டினோட சொல்யூஷனோட இருக்கிற பிடிஎஃப் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பாசிட்டிவ் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அதோட ப்ராடக்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 34,560 சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்சிஎம்மோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க 60 டைம்ஸ் ஆஃப் ஜிசிடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜிசிடினாலும் என்ன தான் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் தான் வந்து ஜிசிடி. அடுத்து எல்சிஎம்க்கும் ஜிசிடிக்கும் அதாவது ஹெச்சிஎஃப்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பாசிட்டிவ் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 நம்பரை நம்ம என்னென்னு எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டின் படி எக்ஸும் ஒய்யோட ப்ராடக்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 34,560 அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்த கிவன் என்ன எல்சிஎம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 60 டைம்ஸ் ஆஃப் ஜிசிடிக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் சேர்ந்தாப்புல ஒரு ஃபார்முலா வந்து தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப் அதாவது ஹெச்சிஎஃப்ன்றது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிசிடி. ஸோ அதர் நேம் தான் வந்துட்டு ஜிசிடி. ஸோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர். ஸோ நம்பர் இங்கே 2 நம்பர் இருக்குது எக்ஸு ஒய். ஸோ எல்சிஎம்மோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க 60 ஜிசிடி இன்டூ இன்னொரு ஜிசிடி ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் ஒய்யோட ஃபார்முலா ப்ராடக்ட் வந்து 34,560. ஸோ ஜிசிடி இன்டூ ஜிசிடி எவ்வளோ ஜிசிடி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 34,560 அங்கே இருக்க 60 இங்கே வந்தால் டிவைடட் பை 60 ஆகிடும். ஸோ இது வந்து 60 டேபிளில் எத்தனை வாட்டி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ 5 30 மீதி 1. ஸோ ஆன்சர் வந்து 576ன்னு வருது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிசிடி த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் ஸ்கொயர் ரூட்டாக மாறும். ஸோ ஜிசிடி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 576. ஸோ 576ஓட ரூட் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 24. ஸோ 24 இன்ட்டு 24 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 576. ஸோ ஜிசிடியோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து எல்சிஎம் என்னன்னு சொல்லிட்டாங்க 60 டைம் ஆஃப் ஜிசிடின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 60 இன்ட்டு ஜிசிடிக்கு பதில் 24 அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ 6 4s ஆர் என்ன 24 2 6 2s ஆர் 12 14. ஸோ எல்சிஎம்மோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு 1440 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. ஸோ இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் அதாவது எல்சிஎம் மைனஸ் ஜிசிடியோட டிஃப்ரென்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் எவ்வளோ 1440 அது கூட ஜிசிடி எவ்வளோ 24 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் பண்ணால் இங்கே பாரோ பண்ணணும். ஸோ 10ல் 4 போச்சுன்னா 6 3ல் 2 போச்சுன்னா 1 அகெயின் 4 அகெயின் 1. ஸோ ஆன்சர் என்ன 1416. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா வந்து தெரியணும். ஸோ எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர். ஸோ அது எத்தனை நம்பராக இருந்தாலும் அத்தனை நம்பரையும் நம்ம ப்ராடக்ட் வந்து பண்ணணும். ப்ராடக்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மற்ற வேல்யூஸை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்த சம்மோட சொல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த சொல்யூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.